அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நமக்கு நினப்பு வர்றது கேக் தான் இல்லையா? அந்த மாதிரி நான் இன்றைக்கி கேக் செய்ய போகிறதில்ல, பட் வீட்டில் இருக்க ப்ரெட்டை வச்சு ஒரு சிம்பிள் அண்ட் எம்மியான டெசர்ட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, 1/2 லிட்டர் பால், மில்க் மேட், கஸ்டர்ட் பவுடர், சுகர். ஃபஸ்ட்டு வந்து பாலை ஒரு மில்க் பேனில் சேர்த்துட்டு கொஞ்சம் குவான்டிட்டி பாலை இந்த கஸ்டர்ட் கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது பாலை அடுப்பில் வச்சு பால் நல்லா கொதி வரட்டும். பால் கொதி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுருக்க ப்ரெட் பீசஸில் சைடில் இருக்க ஓரத்தையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பால் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் அண்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்ஸ் இதையும் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் மேடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோட்டி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை ஒரு செட் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீஸஸையும் வச்சுட்டு நான் இன்றைக்கி டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஓரியோ பிஸ்கட் இருக்கு இல்லையா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ப்ரெட் பீஸஸை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஓரியோ பிஸ்கட் க்ரம்ஸை இது மேலே சைடில் எல்லா பக்கமும் நல்லா தூவி விட்டுட்டு அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ப்ரெட் அண்ட் க்ரீமையும் வச்சு செட் பண்ணிடுங்க. இப்போது நான் ஃபைனலாக ஓரியோ பிஸ்கட் நடுவில் இருக்க க்ரீமை மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய ப்ரெட் கஸ்டர்ட் டெசர்ட் ரெடி. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியான ப்ரெட் கஸ்டர்ட் டெசர்ட் ரெடி. இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பை.